ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குரு உதயத்தின் மகா பலன். திடீர் ராஜயோகத்தால் தொட்டதெல்லாம் இட்டாக போகும் 4 ராசிக்காரர்கள். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதுதான் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போறீங்க. குரு உதயத்தின் உதயம்னா குரு ஒரு பயிற்சி அடைஞ்சிருக்காரு. இன்னும் மேலும் உச்சம் அடைய போகிறாரு. அந்த உச்ச அடையத்தினால என்னென்ன ராசிக்காரர் 4 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பார்க்க போறீங்க. குரு கடகராசியிலிருந்து உதயமாகிறார். அதே நேரத்தில் குருவின் சிறப்பு அருளால் சில ராசிகளுக்கு பணவரத்து எளிதாகும். எனவே குரு எந்தெந்த ராசிகளை ஆளப்போகிறார் என்பதை விரிவாக பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் குரு வேழன் அறிவு, செல்வம், அதிர்ஷ்டம் மற்றும் வளர்ச்சிக்கான முக்கிய கிரகமாக கருதப்படுகிறது. ஒருவரின் ஜாதகத்தில் குருவின் பலம் சிறப்பாக இருந்தால் கல்வி, தொழில், திருமணம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல துறைகள் சாதகமாக மாற்றங்கள் ஏற்படும் என நம்பப்படுகிறது. தற்போது கடகராசியில் பயணம் செய்து வரும் குரு ஆகஸ்ட் 14 உதய நிலையை அடைய உள்ளது. இதன் மூலம் குருவின் ஆற்றல் மேலும் வலுப்பெறும் என ஜோதிட நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த மாற்றம் அனைத்து 12 ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பாக 4 ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி, வருமான உயர்வு, புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் காலமாக அமையும் என கருதப்படுகிறது. அது என்னென்ன 4 ராசிகள் என்பதை பார்க்க போறேன். முதல்ல பாத்தீங்கன்னாக்கா மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. குரு உதயத்திற்கு பிறகு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதை திறக்கப்படும். நீண்ட நாட்களாக திட்டமிட்டு இருந்த செயல்கள் வெற்றிகரமாக நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் விரிவாக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடும் இருக்காங்க. வேலை செய்பவருக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளது. வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்கி பல்வேறு வழிகளில் பண வரவு அதிகரிக்கும். அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆலோசனை பின்பற்றினால் எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியை கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா மீன ராசிக்காரர்களுக்கு என்னன்னா 2வது ராசியாக மீனராசி சொல்லியிருக்காங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 14 முதல் அதிர்ஷ்டம் முழுமையாக துணை நிற்கும் காலமாக அமையும். மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமான முடிவுகளை கிடைப்பதுடன் நிதி ரீதியாகவும் முன்னேற்றம் காணலாம். வீடு அல்லது வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிதல் நிலவும். எதிர்பாராத வகையில் பண வரவு கிடைக்கக்கூடும். முதலீடுகள் லாபத்தை தரும். வேலை தொடர்பான பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ராசியான மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மகர ராசிக்காரர்களுக்கு குரு உதயம் பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயத்தை தொடங்கக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். ரியல் எஸ்டேட், ஆடை, ஃபேஷன் மற்றும் வணிகத்துறையில் இருப்பவர்கள் சிறந்த லாபத்தை பெறக்கூடும். அலுவலகத்தில் தலைமைத்துவ திறன் வெளிப்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது முக்கிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது சொல்லியிருக்காங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நல்ல தகவலாக கிடைக்கலாம். மேற்கொள்ள பணிகளில் வெற்றி அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு குருவின் அருள் அதிகரிக்கும் காலமாக இது அமையும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க தொடங்கிவிடும். நிதிநிலை உறுதியாகி மன நிம்மதி அதிகரிக்கும். முன்னதாக செய்த முதலீடுகள் நல்ல வருமானத்தை வழங்கும். பணியிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி பாராட்டை பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும். நீண்ட காலமாக தடைபட்டிருந்த குடும்ப சுப நிகழ்ச்சிகள் மீண்டும் நடைபெற வாய்ப்புள்ளதாக இந்த நாள் வீட்டில் மகிழ்ச்சியும் சூழ்நிலும் உருவாகும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான 4 ராசிக்காரர்களுக்கான பலன்கள். மிதுன ராசிக்காரர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசி அன்பர்களுக்கு, மகர ராசி, தனுசு ராசிக்கு குரு உதயத்தான் மகா பலன் கிடைக்கும். இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.